1983 நாங்கள் படிக்கும்போது எங்கள் ஆசிரியர் கையில் ஆயுதம் இருக்கும். இன்னைக்கு இருக்கிற ஆசிரியர் கையில் ஆயுதம் எடுத்தா பெற்றவங்களே கம்ப்ளைண்ட் பண்றாங்க. தயவு செஞ்சு சொல்றேன், அடியாத மாடு படியாது, அடியாத மாடு படியாது. மாணவர்களாகிய நீங்க ஒழுக்கம் தான் முக்கியம். ஒழுக்கம் இருக்கிற மாணவர்கள்ட்ட சரஸ்வதி தேவி தானா குடியிருப்பாங்க. கல்வி தானா வந்துடும். நம்ம கல்விக்கூடம் என்பது கோயில் மாதிரி. கருவறையில் இருக்கிற கடவுள் நம்ம ஆசிரியர் மாதிரி. ஆசிரியர்கள் எல்லாம் மாணவர்களை எங்க வச்சு பாக்குறாங்க தெரியுமா? கோபுரமா இல்ல, கோபுரத்தின் உச்சத்தில் இருக்கிற கலசமா உங்களை பாக்குறாங்க. உங்களை ஒரு மேன்மையான இடத்துல, உயரமான இடத்துல வச்சு பார்க்கறதுக்காக அவங்க அனுதினமும் பாடுபடுறாங்க. நான் ஒவ்வொரு நாளும் என் பாப்பாவை நான் ஸ்கூல்ல விடும்போது ஒவ்வொரு நாளும் அவங்க கொடுக்குற அந்த உபதேசம் அட்வைஸ் நான் பார்க்கும்போது நீங்க கேட்கறீங்களா இல்லையா தெரியல, ஒவ்வொரு மாணவனும் மாணவியர் அந்த உபதேசங்களை கேட்டு நல் ஒழுக்கத்தோடு நல்லா படிச்சு இந்த பள்ளிக்கு மேல்மேலும் பெருமையும் புகழையும் சேர்க்கணும். 30 ஆண்டுகள் கழிச்சு நாங்க ஒரு ரீயூனியன் பண்ணிட்டு நாங்க ஏதோ சொன்னதுக்காக நாங்க செய்யறதுக்காக இல்ல. என் பள்ளி என் பெருமை. எத்தனை வருஷம் நான் படிச்ச பள்ளிக்கூடம் இது, நான் நடந்த இடம், நாங்க உலா வந்த இடம். ஆனா நாங்க படிக்கும்போது இந்த கட்டணம் எதுவும் கிடையாது. ஆனா இந்த மண்ணு இங்கே தான் இருக்குது. இந்த மண்ணுல வாழ்ந்த நாங்க வாழ்ந்த வாழ்க்கைக்கு நாங்க ஒழுக்கமா இருந்தோம். இன்னைக்கு எல்லாருக்கும் கல்யாணம் ஆகி குழந்தை குட்டி பேரண்டைலாம் கூட எடுத்துட்டாங்க. நீ ஒழுக்கமா இருக்கிறாங்கன்னா அன்னைக்கு எங்க வாதியார்களோட கண்டிப்பும் அவங்களுடைய பராமரிப்பு தான் நாங்க இன்னைக்கு ஒழுக்கமா இருக்கிறோம். மாணவர்களாகிய நீங்களும் ஒழுக்கத்தோட ஆசிரியர்கள் பேச்சு கேட்டு நல்லா படிச்சு இந்த பள்ளிக்கு நல்ல பெருமையும். நீங்க இப்ப முடியாது, இங்க 12வது முடிச்சுட்டு போய் ஒரு 7-8 வருஷம் கழிச்சா வேலைக்கு போயிடுங்க. நீங்களும் நாங்க இந்த ஸ்கூலோட ஓல்டு ஸ்டூடெண்ட்னு நீங்களும் உங்களால முடிஞ்சது செய்யலாம். கிட்டத்தட்ட நாங்க இன்னைக்கு தேதிக்கு இதை நாங்க கொடுக்க வந்தது காரணமே மற்றவங்களுக்கு உதாரணமா இருக்கணும், மற்றவங்களும் இதை பார்த்து இன்ஸ்பிரேஷன் ஆகி செய்யணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான். 30 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சு நாங்களே செய்யும் போது அடுத்து 25 வருஷம் கொடுத்துட்டு இருந்தா இந்த பள்ளியோட தரமும் இன்னும் மேல மேல உயரும். ஒவ்வொரு மாணவர்களும் ஒவ்வொரு பழைய மாணவர்களும் இதெல்லாம் செய்யணும் வேண்டுகோள் வைத்து நீங்க எல்லாரும் நல்லா படிச்சு நல்ல நிலைமைக்கு வரணும்னு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எங்கள் சார்பாக நமது தலைமை ஆசிரியருக்கு மரியாதை செய்யப்படுகிறது. அடுத்ததாக ஊராட்சி ஒன்றிய குழு உறுப்பினருக்கு மரியாதை செய்யப்படுகிறது.